உங்ககிட்ட 26 கட்சி கூட்டணி இருக்கு, பணபலம் இருக்கு, 75 வருஷ கட்சிங்கிறீங்க, மிகப்பெரிய அடித்தளம் இருக்குங்கிறீங்க, கட்டமைப்பு இருக்குங்கிறீங்க. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? இதுதான் நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போறோம். நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? எம்ஜிஆர் முடக்கணும்னு நினைச்சீங்க, அம்மா ஜெயலலிதா அம்மா முடக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு மமதையில நீங்க தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு இருந்தீங்க. தேர்தலில் வெற்றி பெற்று உங்க குடும்ப ஆட்சி மூலியமா உங்க மருமகனுக்கும் உங்க மருமக சபரீஷனுக்கும் உங்க மகன் உதயநிதிக்கும் இந்த ஆட்சியை தாரவாத்து ஊழல் பண்ணி ஒட்டுமொத்த சொத்தையும் உங்க குடும்பத்துக்கு மட்டுமே நீங்க கொடுத்தீங்க. அதை நாங்க உறுதியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். எங்களுடைய பிரச்சாரத்து மூலமா சேர்க்கிறோம். உங்களுடைய அமைச்சர் நேரு அவர்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் ஊழல் பண்ணாங்கிறது ஈடி என்ன சொன்னுச்சு? சேகர் பாபு மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? இந்த செந்தில் பாலாஜி மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? அந்த ஊழல் எல்லாம் சேர்ந்து அந்த பணம் எல்லாம் உங்க குடும்பத்துக்கு வந்துச்சுங்கிறத மக்களுக்கு தெரியும். அதை நாங்க பிரச்சாரம் மூலமா நாங்க சொல்றோம். நாங்க ஆனா மக்கள் பாதுகாப்பு இல்ல, பெண்கள் பாதுகாப்பு இல்ல. 12 வயசு குழந்தை, 12ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கழிவறை கொள்ளும் பொழுது கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். அவரை முடக்கணும், அவரை பேச விடக்கூடாது.